+2 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 12ல் புக் பேக்கில் 13th கொஸ்டின் ஐடென்டிஃபை ஏ பி அண்ட் சி. ஸோ கொஸ்டின் பாருங்கள், பென்சைல் புரோமைடு அது கூட சோடியம் சயனைடு போட்டோம் அப்படின்னா, அதாவது டெட்ராஹைட்ரோஃபியூரான். ஸோ டெட்ராஹைட்ரோஃபியூரான் அப்படிங்கிறது 5 மெம்பர் ரிங் ஹெட்ரோசைக்ளிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா கார்னர்லேயும் கார்பன் இருக்காது, ஒரு இடத்துல ஆக்சிஜன் இருக்கிறதுனால இது ஹெட்ரோசைக்ளிக். சரிங்களா, சைக்ளிக் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் டெட்ராஹைட்ரோஃபியூரான். இதுதான் இதோடைய பேர். இது வந்து சால்வெண்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இனட் சால்வெண்ட் தான். அதாவது பென்சைல் புரோமைடு கூடலாம் இது ரியாக்ட் ஆகாது, ஜஸ்ட்டு டிசால்வ் பண்ணுறதுக்கு, கரைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, சரி. இப்போ பென்சைல் புரோமைடு கூட சோடியம் சயனைடு இன் THF போடும்போது ஏங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கி, அந்த ஏவை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு சி கிடைக்குது. அதேமாரி பென்சைல் புரோமைடை மெக்னீசியம் இன் ஈத்தர் அப்படிங்கிறவுமே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கிரிக்னாட் ரியேஜெண்ட் தான் ஞாபகத்துக்கு வரணும். அதை போட்டால் பி கிடைக்குது. இந்த பியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்பன் டை ஆக்சைடு போடணும், செகண்ட் ஸ்டெப்பில் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் சி கிடைக்கும். சரி, பார்க்கலாம். முதல்ல கொஸ்டினை நல்லா உள்வாங்கணும். இப்போ பென்சைல் புரோமைடு கொடுத்துருக்குறாங்க. பென்சின் ரிங்கில் CH3 இருந்தால் டொலியின், அதில் ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா அதுதான் பென்சைல்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போது அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக Br வரும், அதுதான் பென்சைல் புரோமைடு. ஸோ பென்சின் ரிங்கில் CH2Br இதுதான் பென்சைல் புரோமைடு. ஸ்ட்ரக்சரை வரைஞ்சாச்சு. இது கூட சோடியம் சயனைடு போடுறோம். இந்த Br வெளியே போயிட்டு சயனைடு வந்து உள்ளே வந்துடும். ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது Pr மைனஸாக வெளியே போயிட்டு Cn மைனஸ் வந்து உள்ளே வந்துடும். அதனால் இதை சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஏ. ஸோ நேம் வந்து பென்சைல் புரோமின் இருந்ததுனால கொடுத்தோம். இப்போ சயனைடு இருந்ததுனால பென்சைல் சயனைடு. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏ கூட ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம், பண்ணால் சி கிடைக்கும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சயனைடு குரூப் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா COOH வரும். அப்போ பென்சின் ரிங்கில் CH2COOH மறந்துடாதீங்க. ரியாக்ஷன் மெக்கானிசம் தேவையில்லை, இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிடுங்க. சயனைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணோன்னா ஆசிட் வந்துடும். இதுக்கு பேர் கொடுக்கணும். நமக்கு காமனாக தெரியும் CH3COOHனா அசிட்டிக் ஆசிட். அதேமாதிரி பென்சின் ரிங்கில் எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபினைல். அந்த ஒரு ஹைட்ரஜன் போகிறதுக்கு பதிலாக தான் இது அசிட்டிக் ஆசிட் வந்து உட்காருது. இப்போ இதுக்கு பேர் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்து சி. இப்போ நமக்கு அடுத்த குழு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கிரிக்னாட் ரியேஜென்ட், மெக்னீசியம் இன் ஈத்தர். அது கூட பென்சைல் புரோமைடை போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அதுவுமே ஜஸ்ட்டு ஆட் ஆகும், அவ்வளோதான். எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா CH2 Br இருக்கு இல்லையா, அது கூட Mg என்ன செஞ்சிடும், ஆட் ஆயிரும். மறுபடி இன்னொரு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் பார்க்க போகிறோம். அதில் CO2 போடும்போது பென்சின் ரிங் போட்டு இதுவும் அடிஷன் ரியாக்ஷன் தான் போட்டு CH2 C டபுள் பாண்ட் O MgBr. இந்த CO தான் இங்கே ஆட் ஆகிருக்கு. டபுள் பாண்ட் போடவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், COO தான் இப்படி ஆட் ஆகிருக்கு. இப்போ இது கூட தான் நம்ம ரெண்டாவது என்ன போட போகிறோம், H3O+ போடவும் என்ன நடக்குன்னா பாண்டு இந்த இடத்துல பிரேக் ஆகும். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸில் இங்கே H இங்கே OH. இப்போ வெளியே போகிறது MgBr OH வெளியே போயிடும். மீதி வந்து இந்த காம்பவுண்ட் அப்படியே வந்துடும். சரிங்களா,
இது அப்படியே ஏரோ போட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் சி. இது இன்டர்மீடியேட்டு, அதாவது பை ப்ராடக்டாக கிடைக்கும் வெளியே போகிறது. ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது பென்சைல் புரோமைடு எப்படி எழுதணும், அதில் சோடியம் சயனைடு போகும், புரோமின் சப்ஸ்டியூஷன் நடக்கு, ஸோ பென்சைல் சயனைடு வருது. மறுபடி ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது சயனைடு இருந்தாலே அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆசிட்டாக மாறும், ஸோ ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். இப்போ இந்த பென்சைல் புரோமைடை மறுபடி மெக்னீசியம் ஈத்தர், தட் இஸ் கிரிப்னால் ரியேஜன் போடும்போது அடிஷன் ரியாக்ஷன் தான் நடக்கு. ஸோ இந்த இடத்துல CO2 முதல்ல பண்ணும்போது CO ஆட் ஆகுது, ரெண்டாவது ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் காம்பவுண்டு, அதோடைய நேமு, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதணும். ஸோ காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சி. ஸ்ட்ரக்சர் நேம் வந்து என்ன, பென்சைல் சயனைடு. பி வந்து பென்சைல் மெக்னீசியம் புரோமைடு. சி வந்து ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஸோ இதான் நமக்கு பி என்ன. ஸோ இதுக்கு நேம் கொடுக்காம இருந்தேன். இதுதான் பென்சைல் மெக்னீசியம் புரோமைடு, பென்சைல் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ இதுதான் அங்கே கேட்டிருக்கிறது வந்து ஐடென்டிஃபை ஏபிசி தான். ஸோ நீங்கள் காம்பவுண்டு, அதோடைய நேம் இப்படி எழுதி ஸ்ட்ரக்சர் போட்டு எழுதிடுங்க.